மகளிர் உரிமை தொகைக்கே வந்து கிட்டத்தட்ட அதிகமான அமௌண்ட் அரசாங்கம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து அரசுக்கு ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இந்த நிதிச்சுமையில பொங்கலுக்கு பரிசு தொகை குடுக்கறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இந்த சமயத்துல வந்து பீகாருடைய எலக்ஷன் ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஒரு புது லைன காட்டியிருக்கு. பீகார்ல என்ன பண்ணாங்க? பீகார் எலக்ஷன்ஸ்க்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் அங்க வந்து பெண்களுக்கு சுயதொழில் தொடங்குறதுக்கு அட்வான்ஸா எல்லா பெண்களுடைய அக்கவுண்ட்லயும் வந்து ரூ. 10,000 அமௌண்ட்ட வந்து போடுறாரு. வரலாற்றே இல்லாத அளவுக்கு பீகார் தேர்தல்ல அதிகமான பெண்கள் வந்து கலந்துக்கிட்டு வாக்குப்பதிவு செய்றாங்க. இதுவரைக்கும் பீகார் எலக்ஷன்ஸ்ல அப்படி பெண்கள் கலந்துக்கிட்டதே இல்லன்னு சொல்றாங்க. பீகாரோட எலக்ஷன் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜெயிக்கிறாரு. அது வந்து நிதிஷ்குமாருடைய வெற்றிக்கு இந்த பெண்களுடைய வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்றாங்க. அப்படியான ஒரு சூழல்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஏற்கனவே வந்து போன தடவ 2021 தேர்தல்ல இவங்க ஜெயிச்சதுக்கு 2 திட்டங்கள் முக்கியமான காரணமா இருக்கு. ஒண்ணு மகளிர் உரிமை தொகை, இன்னொன்னு பெண்களுக்கான இலவச பஸ். இது வந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல பொங்கலுக்கு பணம் குடுத்தா அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து இந்த 2 ஸ்கீம் வந்து ஏற்கனவே நல்ல பேர் வாங்கி குடுத்திருந்தாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்க வந்து அதிகமாயிருச்சு. நிதி நிலைமை மோசமா இருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதுக்கப்புறம் வந்து அரசு பணியாளர்கள் தற்போது போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில பிரச்சனைகளால அரசாங்கத்துக்கு சில கெட்ட பேரும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும்னா, பொங்கலுக்கு அமௌண்ட் குடுத்தா அது கண்டிப்பா தேர்தல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதால, ரூ. 5,000 குடுக்க முடியலனாலும் பரவால்ல. ஒரு ரூ. 3,000 குடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பதா தற்போது செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்புற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிரும். இத பரிசு தொகை இருக்கா? இல்லையா? எவ்வளவு பணம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிரும்.